ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடையில AI3019 சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸில் பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்டோட தான் பார்த்தீங்க அப்படின்னா AI3019 சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை 9 டேஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூட்டிலைசேபிள் வாட்டர் இன் ஃபியூச்சர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதில் சர்ஃபேஸ் வாட்டர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெயின்ஃபால் ஃபார்காஸ்டிங் இது முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் இது 2 மார்க்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சேமர் உங்களுக்கு லேண்ட் ரிசோர்சஸ் ஆஃப் இந்தியா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேண்ட்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லேண்ட் டீக்ரடேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து முன்னாடி கேட்டிருக்காங்க, ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடிக்வன்சி ஆஃப் ரெயின்ஃபால் ஃபார் கிராப் க்ரோத் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வாட்டர் செட் அண்ட் யூட்டிலைசேபிள் சர்ஃபேஸ் வாட்டர் இது நல்லா பார்த்துக்கோங்க. பாப்புலேஷன் அண்ட் லேண்ட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ லேண்ட் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெயின்ஃபால்னா என்னன்னு கேட்கலாம். யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் அக்ரிகல்ச்சர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க போறாங்க, கண்டிப்பாக வந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் என்ன கேட்கலாம். ஆக்ரோ எக்கோசிஸ்டம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் 13 மார்க் ஸ்பிளிட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா இது கூட கேட்கற சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. காசஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சுன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ஆன் சாயில் ஃபெர்டிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கேல் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆர்கானிக் சஸ்டைனபிள் சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரின்சிபல் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. தேர்ட் யூனிட்ல ஆர்கானிக் ஃபார்மிங் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னன்னு கேட்கலாம். அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கோட பிரின்சிபல் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிஸ்ட் 17 இண்டிகேட்டர் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மேஜர் ஃபுட் கிராப்ஸ் ஓவர் த பாஸ்ட் டிகேட்ஸ்னு கேட்கலாம். யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டிகேட்டர்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் வெர்டிகல் ஃபார்மிங் இது கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் டைவர்சிட்டினா என்ன கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாலிசி ரிலேட்டட் டு நேச்சுரல் ரிசோர்சஸ் யூஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, கண்டிப்பா வந்து கேட்பாங்க. சம்டைம்ஸ் 15 மார்க்ல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சஸ்டைனபிள் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ஷன் பிளான் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் பாலிசி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நீங்க வந்து 13 மார்க்ல படிக்கல அப்படின்னா 2 மார்க்காச்சும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இன்ஃபைல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராப் இன்சூரன்ஸ் பாலிசி பெனிஃபிட்ஸ் டு ஃபார்மர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. நீட் ஃபார் ஃபுட் அண்ட் கிராப் ப்ரொடக்ஷன் பாலிசிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 5th யூனிட்ல பாலிசிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சில பாலிசிஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. விர்ச்சுவல் வாட்டர் அண்ட் ட்ரேட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக நான் இதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ் தான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சந்திப்போம்.